என்னோட பேர் வந்து ரமேஷ் ஆறுமுகம். ஆறுமுகம் அப்படின்றது என் அப்பாவோட பேர். நான் டைரக்டர் ப்ளஸ் வந்து நம்ம படத்தோட வில்லன் எல்லாருமே நாகர்கோவில் தான். நானும் டைரக்டர் ஜானும் வந்து அருகுவிளைன்னு சொல்ற நாகர்கோவில் அருகுவிளைன்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊரை சேர்ந்தவங்க. ஸோ எங்கள் ஊரில் உள்ள கல்ச்சர் மேக்சிமம் என்ன இருக்குமோ அதை அப்படி படமாக பண்ணியிருக்கிறாங்க. என்னோட அப்பா வந்து ஆறுமுகம், அவங்க வந்து அருகுவிளை ஊர் பண்ணையாரு. ஸோ அவங்க பையன் என்னை வந்து லோக்கலில் மேக்சிமம் எல்லாரும் பண்ணையார் அப்படின்னு தான் கூடுவாங்க. பண்ணையார் பையன் பண்ணையார் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க. அதனால அந்த கேரக்டரே அது படமாட்டு என்ன இருக்கோ அதை அப்படி லைவாக வந்து வச்சிருக்கிறாங்க. நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்லாங் தான் மக்களேன்னு எல்லாரும் கேட்குறாங்க. அது நார்மலாக யூஸ் பண்ணுறது நான் சொல்லிடுவேன். அதில் ஏற்கனவே ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸாக யார் இருக்காங்களோ அவங்கள வந்து மக்களேன்னு சொல்லி கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி, ப்ளஸ் நம்மளோட வயசு சின்னவங்க அந்த மாதிரி உள்ளவங்களே மக்களேன்னு சொல்லி அது நாகர்கோயிலில் கூப்பிடுற ஒரு வழக்கம் இருக்கு. நம்ம அப்படியே வளர்ந்தனால அந்த ஸ்லாங்கை நம்ம கூப்பிடுவோம். ஜானே வந்து என்னன்னா மக்களே அப்படின்னு தான் கூடுவேன், ஹீரோவையும் மக்களேன்னு கூடுவேன். ஸோ அதை அங்கே ஜானுக்கு தெரியுங்கிறதுனால அந்த ஸ்லாங்கை அப்படியே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி என்னோட பிஸ்னஸ் வந்து ரியல் எஸ்டேட். புறா நிறைய வளர்க்குறேன். மோர் தென் 450 புறா இருக்கு லாஃப்ட்ல. கிட்டத்தட்ட 5 வயசுல இருந்தே புறா வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். புறா பார்த்து அப்படி பழகுனது 2011 வந்து 26 மணிக்கு ஒரு 5 நிமிஷம் கண்டினியூ ஃபிளையிங். அதாவது 6 மணிக்கு பறக்க விட்டு அடுத்த நாள் காலைல 8:05 தான் புறா வந்து லேண்ட் ஆச்சுது. அப்படி ஒரு ரெக்கார்டு 2 டோர்னமெண்ட் ஒரே நாள்ல நடந்தது. அந்த 2 டோர்னமெண்ட்லயே ஒரு ரெக்கார்டு வந்து கிரியேட் பண்ண. இன்னைக்கு நிறைய 26, 27 மணிக்கு நிறைய பேர் வச்சுட்டாங்க. அன்னைக்கு ஃபர்ஸ்டா புறா இந்த அளவு பறக்கும் அப்படிங்கிறத நம்ம தான் ப்ரூவ் பண்ணி காட்டணும். இப்பவும் மறுபடியும் நிறைய போட்டிகள்ல கலந்துக்கிட்டு அது ஒரு சைடு இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு தான் இருக்கு. புறா இல்லாத லைஃப் வந்து நினைச்சு பார்க்க முடியல. ஸோ அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நம்ம ஒரு எங்கேயாவது போய் நம்ம ஒர்க்கு இல்லை வெளியே போயிட்டு எடுத்துட்டு வந்து நிறைய டென்ஷன் அப்படி இருந்துன்னா போய் ஒரு 10 நிமிஷம் நான் வளர்க்குற புறா கூட்டில் வந்து உட்கார்ந்து அந்த புறாக்களை பார்த்தேன்னு சொன்னா மைண்ட் வந்து அந்த அளவு ரிலாக்ஸ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் படத்துல வேற மாதிரி லைவா காட்டியிருப்பாங்க. புறானால நிறைய நண்பர்கள் வேர்ல்டு ஃபுல்லா இருக்காங்க. எனக்கு இந்தியால நான் எங்க போய் இறங்கினாலும் என்ன ரிசீவ் பண்ணதுக்கு ஆள் இருக்காங்க. நான் பண்ண ரெக்கார்டு வழியாட்டி எனக்கு ஏகப்பட்ட நண்பர்கள் இந்தியா ஃபுல்லா புறா வளர்க்குற ரசிகர்கள் நண்பர்கள் நிறைய இருக்கிறாங்க. இன்னைக்கும் வந்து புறா வளர்க்குற நண்பர்கள் வந்து டெய்லி என்னோட வாட்ஸ்அப்ல பார்த்தாச்சுன்னா ஒரு 30 பேராவது ஹாய் பிரதர் புறாக்கள் எப்படி இருக்கு, புறாவை பற்றி அது என்ன மெடிசின், அது என்ன மாதிரி பறத்துறீங்க, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் வந்து இன்னைக்கு டெய்லி ஒரு 30-40 பேர் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதை வந்து இன்ட்ரெஸ்டிங்கா எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ வந்து சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு ஜான் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னொன்று என்னன்னா 2003 வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் வந்து சென்னையில இருந்தேன். சென்னையில இருந்து கூத்துப்பட்டில இருந்து சில ஆட்கள் வந்து கிளாஸஸ் எடுத்தாங்க. அவங்க கிட்ட போய் 2.5 வருஷம் ட்ரெயின்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் என்ன அந்த சினிமா நமக்கு ஒத்துக்காது, காசு எல்லாமே செலவுக்கு எல்லாமே வீட்டுல காசு கொடுத்துட்டு இருந்தாங்க, நல்லாதான் இருந்தோம். அப்படியும் நம்மளால வந்து இங்க தாக்கு பிடிக்க முடியல. எல்லாம் இருந்துமே தாக்கு பிடிக்க முடியாம சினிமா வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஊருக்கு போனது. கிட்டத்தட்ட இன்னைக்கு 2023 20 வருஷம் ஆகுது. ஜான் வந்து இந்த கதை சொல்லி அண்ணன் வந்து இந்த கேரக்டர் பண்ணும் அப்படின்னு சொல்லும் போது வேற யாரோனா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா நிறைய பட வாய்ப்புகள் கிடைச்சி நான் அது பண்ணல. ஜான் வந்து ஊருக்கார பையன், எனக்கு அவனுக்கு வேற பர்சனலா வேறையும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால ஜான் கேட்கும் போது நம்ம வந்து அது இல்லைன்னு சொல்ல முடியல. சரி மக்களே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டுதான் இந்த படத்துக்குள்ள வந்தது. அவ்வளோ அருமையான ஒரு அழகான ஒரு கேரக்டர் கொடுத்துட்டாங்க. என்னோட டைரக்டர் ஜானுக்கு என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னோட ஊர் அருகுவிளை நண்பர்கள், என்னோட சொந்தக்காரங்க, என்னோட மக்கள், அவங்களுக்கு என்னோட நன்றியை வந்து இந்த வீடியோ வழியாட்டு வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அருகுவிளையில் இருக்கவங்களுக்கு. அவ்வளோதான், நத்திங் மோர். தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ. அப்பா இந்த படம் பார்த்துட்டாரா? அப்பா வந்து இல்ல. அப்பா வந்து நான் வந்து ஆக்சுவலி நான் 12 வயசு இருக்கும்போது அப்பா இறந்து போயிட்டாங்க. வெரி நைஸ் பர்சன். அந்த மாதிரி ஒருத்தரை லைஃப்ல வந்து பார்க்க முடியுமான்னா கண்டிப்பா பார்க்கவே முடியாது. அருவலக ஊர்ல இருக்க ஒவ்வொருத்தரும் அப்பா காலகட்டத்துல வாழ்ந்த ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒவ்வொரு பர்சனுக்கு வந்து அவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன். ரொம்ப மிஸ் பண்றேன் என்னோட அப்பாவை. அதுதான் வந்து உண்மை. அப்பாவோட பிரதிபலிப்பு நிறைய என்கிட்ட இருக்கும். அது ஊர்ல உள்ளவங்க சொல்லுவாங்க அப்பாவோட கேரக்டர்ஸ் நிறைய இருக்குப்பா அப்படின்னு சொல்லி. அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அவங்களுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். என்னோட அப்பாவுக்கு வந்து நான் தேங்க்ஸ் தான் சொல்லணும். மிஸ் பண்றேன், அவங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்ஸ்.